பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் லேகா. நான் இன்னைக்கு தம் கோபி எப்படி பண்ணணும்னு காமிக்க போகிறேன். தம் கோபிக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். காலிஃப்ளவர், வெங்காயம், பட்டாணி, இஞ்சி, ஆலு, ட்ரை சில்லி, கொத்தமல்லி, தனியா, கோகனட், ஜீரா, கசகசா, உப்பு, மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, பெருங்காயம். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுக்கணும். என்கிட்ட ஆல்ரெடி நான் கட் பண்ணி இருக்கு. இது ஹாட் வாட்டரில் கொஞ்சம் போட்டுட்டு க்ளீன் ஆகிடும். இப்போ பொட்டாட்டோ அப்புறம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பொட்டாட்டோவை இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது மிக்சியில் தான் போட போகிறோம். ஆலு கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். இப்போ இஞ்சி கூட நம்ம சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது மிக்சியில் போடணும். மூணு டேபிள் ஸ்பூன்ஸ் கசகசா போடணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியா போடலாம். 1 டீஸ்பூன் ஜீரா, கொஞ்சம் சால்ட், அப்புறம் ஒரு 12 to 15 சில்லிஸ் போடலாம். கொஞ்சம் 2 இன்ச் கோகனட் போடலாம். அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கொஞ்சம் 1 டீஸ்பூன் டர்மரிக். அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, ஒரு 1 பீஸ் பட்டை, அப்புறம் 4 கிராம்பு. இது கூட ஆனியன்ஸு போட்டுக்கலாம். இப்போ நாம் இது மிக்சியில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துட்டு இந்த பேஸ்டில் டிப் பண்ணி குக்கரில் வச்சிடலாம். இப்படி தான் இந்த கோபியை டிப் பண்ணணும். நல்லா கோட் ஆகிடணும். கன்சிஸ்டன்சி வெரி இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ தட் அந்த காலிஃப்ளவரில் நல்லா குக் ஆகும் இந்த பேஸ்ட் கூட. இப்போ காலிஃப்ளவர் நல்லா கோட் ஆயிருக்கு. அண்ட் குக்கரில் இப்போ இதெல்லாம் காலிஃப்ளவர் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் போட முன்னாடி கொஞ்சம் கீ கூட போட்டுடலாம். இப்போ கோட்டான காலிஃப்ளவர் எல்லாம் போட்டுடலாம் இந்த குக்கரில். இது கூட இப்போ ஆலு அண்ட் பீஸ் கூட போட்டுடலாம் இந்த பேஸ்ட் கூட. அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டுடலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ 15 மினிட்ஸ் தம்லேயே இருக்கட்டும். இது வெயிட் வைக்கக்கூடாது. ஸோ இப்படியே 15 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ் குக் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொட்டாட்டோ பீஸ், காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொரியாண்டர் போட்டுடலாம். இப்போ தம் கோபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. தேங்க்யூ.